சுமானக மக்களே சொன்னோம்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பேப்பர் ரவுடி பிரஜன் வந்து விக்ரம்க்கு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுக்குறாப்ல. ஏய் விக்ரம், இதுக்கப்புறம் என்கிட்ட என் பொண்டாட்டிய பத்தி பேசின உன்னை காலி பண்ணிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஜன் அவர்கள் விக்ரம்க்கு பயங்கரமான வார்னிங் கொடுத்துட்டு இருக்காப்ல. அப்படி வார்னிங் கொடுக்குற லெவலுக்கு விக்ரம் அந்த இடத்துல தப்பா நடந்துகிட்டாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா விக்ரம பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் கொடுத்த ஒரு வேலையை தான் பாக்குறாப்ல. அதை பொறுத்துக்க முடியாம பிரஜன் உள்ள போயிட்டு என் பொண்டாட்டிய வேலை வாங்க ட்ரை பண்றியா, நீ என் பொண்டாட்டியே நீ பூண்டு தூள பிறக்க சொல்றியா, இருறா உன்னை அடிச்சு காலி பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம பிரஜன் சீன் போட்டுட்டு இருக்காப்ல. அண்ட் பல வார்த்தைகளை கடத்திட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம சாண்ட்ராவுமே பயங்கரமா ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க ப்ரோ. பயங்கரமா ஒரு மாதிரி மாக் பண்றாங்க, ஒரு மாதிரி அவனை வந்து ஒரு மாதிரி ஒரு பாடி ஷேமிங் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றது, ஏகப்பட்ட விஷயங்களை பண்றாங்க. எப்படி போன வாரம் விக்ரம் இந்த வீட்டுக்குள்ள யார் பேசினாலும் ஆப்போசிட்ல பேசுறங்க பேர்ல ஒரு மாதிரி மார்க் பண்ணாரோ அதே விஷயத்தை தான் சாண்ட்ரா அவர்கள் திரும்ப பண்றாங்க. போன வாரம் பண்ணதுக்காக தான் சேதனை சாட்டர்டே சண்டேல புடிச்சு போட்டு விக்ரம்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போனாங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் உங்களோட கண்ட்ரோலை மீறி போகுது, அதை முதல்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சேதனை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வீட்டுக்குள்ள பெருசா பண்ண மாதிரி நான் பார்க்கல. பட் இப்போ அதே தப்ப வீட்டுக்குள்ள சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. இதை யாரை தட்டி கேட்க போறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த சண்டை எப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு? உண்மையாவே விக்ரம் மேல தப்பு இருக்கா? விக்ரம் அவ்வளவு மோசமா இதான் நடந்துகிட்டாரா? ஏன்னா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்ப சாண்ட்ரால எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடி ஷேமிங் பண்றது, மார்க் பண்றதுன்னு சொல்லி எல்லை கடந்து போயிட்டு இருக்காங்க. பிரச்சனை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி த்ரெட்டிங்கே பண்றாப்ல, அடிச்சு காலி பண்ணிடுவேன், தூக்கி நிமித்திடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ள விக்ரம் அவர் தான் தப்பா பேசினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்களே உங்களுக்கான கருத்தை போட்டுருங்க. ஓகேவா, விக்ரம் வந்து உண்மையா தப்பு பண்ணாரா, இல்ல இவங்க அதை ஓவரா எடுத்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து சீன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, பிரச்சனை ஆக்சுவலா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா பிக் பாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள திவ்யா, சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணப்பட்ட இந்த ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காப்ல. என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே போனோம். ஓகேவா, அப்படி இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கும்போது அவங்க வேலை சரியா பாக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம விக்ரம் அவர்கள் தான் மேற்பார்வை பார்க்கணும்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது விக்ரம் பல இடங்கள்ல அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை சரியா பண்ணீங்களா, இதை கொஞ்சம் பண்ணிருங்க, அதை கொஞ்சம் பண்ணிருங்க, இதெல்லாம் டக்குன்னு முடிங்க, இதை கொஞ்சம் வெட்டி வைங்க, இதை கொஞ்சம் பெருக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. ஆக்சுவலா அதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அவர் எதுவுமே சொல்ல ப்ரோ. என்ன நினைச்சா எஃப்ஜே வந்து பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாப்ல. என்னன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே கொஞ்சம் ட்ரெஸ் நல்லபடியா போடுங்க, மேக்கப் நல்லபடியா போடுங்க, ரொம்ப லோவா இருக்கீங்க, ரொம்ப மொக்கையா ஃபீல் ஆகுறீங்க, நல்லபடியா ட்ரெஸ்ஸிங் மேக்கப்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாப்ல. அப்ப எஃப்ஜே எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு வெளியே வச்சு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லும் போதுதான் அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்லுவாருன்னா, சாண்ட்ராவை கூட்டு, சாண்ட்ரா இந்த பூண்டெல்லாம் நீங்க தானே உரிச்சு போட்டீங்க, அந்த பூண்டு தொல்லாம் பெருக்கிருக்கேன், வீட்டை பெருக்கிறீங்க, வீட்டை பெருக்கிட்டு அந்த பெருக்கிற வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு விக்ரம் சொல்லுவான். ரொம்ப சாதாரணமா சொல்லுவான். வீட்டுக்குள்ள இப்ப சாண்ட்ரா ஒரு மாதிரி மாத்தி மார்க் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் ரொம்ப சாதாரணமா அந்த பூண்டு தோலை நீங்க தானே உரிச்சு போட்டீங்க, அதை நீங்களே பெருக்கிறீங்க சரியான்னு சொல்லி சொல்லுவான். சொல்லும் போது அந்த இடத்துல சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, பெருக்குமாறு இல்ல, பெருக்குமாறு உள்ள இருக்கு, இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிருக்காங்கல்ல, பெருக்குமாறு வந்தோடனே பெருக்கிறேன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க கையை வச்சு எடுக்கலாங்க, நார்மலா கையை வச்சு எடுங்க, நேத்து நாங்களும் கையை வச்சு தான் எடுத்தோம், நீங்க கையை வச்சு உரிச்சு போட்டீங்களா, அப்ப கையை வச்சு எடுக்கிறதுல தப்பு இல்ல, கையை வச்சு எடுங்கன்னு சொல்லி சொல்லுவான். இவ்வளவுதான் சொல்லுவான், இவ்வளவுதான் அவன் சொல்லிருப்பான். ஓகேவா, இந்த இடத்த சாண்ட்ரா லாக் பண்ணிட்டு கையை வச்சு எடுக்கணுமா, நான் ஏன் கையை வச்சு எடுக்கணும், கையை வச்சு எடுக்க முடியாது, சும்மா இஷ்டத்துக்கு கை வச்சு எடுப்பாங்களா, பூண்டு தோலை எப்படி கையை வச்சு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அக்கா அங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏங்க பூண்டு தோலை கை வச்சு எடுக்க முடியாதா, பூண்டு தோலை உரிச்சு போடும்போது மட்டும் சுகமா இருந்துச்சுல்ல, நேத்து உங்க புருஷன் பறக்கும்போது கூட சேர்ந்து பறக்குனீங்களா உரிச்சு போட்ட பூண்டெல்லாம், அப்போ சுகமா இருந்துச்சா, அப்போ புருஷன் மொட்டாடி ரெண்டு பேரும் பெட்ரூம் வாசல்ல உட்காந்து பறக்கிட்டு இருந்தீங்களா, அப்ப மட்டும் கையை வச்சு பறக்குவீங்க. ஆனா இங்க விக்ரம் சொன்னோன்னே அது எப்படி கையை வச்சு பறக்க முடியும், கையை வச்சு எல்லாம் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க விக்ரம் என்ன பண்ணுவாப்லனா, பிரஜன் கிட்ட ஒன்னு கேட்பாப்ல. என்னன்னா, அண்ணே நேத்து நம்ம தானே கையை வச்சு பறக்கணும், உங்களுக்கு தெரியல அண்ணே, இவங்க பூண்டு தோலை உரிச்சு போடாம நம்ம தானே பறக்கணும், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட கேட்பாப்ல. ஓகேவா, ஏன் பிரஜன் கிட்ட கேட்காருன்னா, காலைல இருந்து பிரஜன் தான் பல இடங்கள்ல இந்த தோலை பத்தி பேசிட்டே இருப்பாப்ல. ஓகேவா, காலைல ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருப்பாங்க, அந்த ஆக்டிவிட்டிலையும் தோலை வச்சு பேசினாப்ல. அப்புறம் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துலயுமே இந்த தோல் மேட்டர் எடுத்து தான் பிரஜன் பேசியிருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது பிரஜன் கிட்ட விக்ரம் போய் கேட்கறாப்ல, உங்களுக்கு தெரியலானே இந்த தோல் நம்ம தானே பறக்கணும்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட கேட்கும்போது பிரஜன் அந்த இடத்துல உடனே, ஏய் பாருடா,
உனக்கு சாண்ட்ரா கிட்ட பிரச்சனைனா சாண்ட்ரா கிட்ட பேசு, என்கிட்ட வராது அப்படி சொல்லி டப்புன்னு கத்துவாப்ல. புரியல, நீங்களும் தானே மாப் மாயாவி ஸ்ட்ரீம்ல இருந்தீங்க, இல்ல இவரு மாப் மாயாவி ஸ்ட்ரீம்ல தானே ப்ரோ இருந்தாரு, இவர் தானே நேத்து உளுந்து அந்த இதெல்லாம் பறக்கிட்டு இருந்தாரு. அதனால நம்ம விக்ரம் வந்து நம்ம பிரச்சனை கிட்ட போய் கேட்பாங்க. அதுக்குள்ள பிரச்சனை அந்த இடத்துல கத்திட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சாண்ட்ரா கிட்ட டைரக்டா கேளு, என்கிட்ட கேட்காத, என்கிட்ட எதுக்கு வந்து மோதிட்டு இருக்க, நானும் அவளும் ஒண்ணு கிடையாது சரியா, அவ வேற போட்டியாளர் நான் வேற போட்டியாளர், ரெண்டு பேரும் தனித்தனியா இந்த வீட்டுக்கு கேம் ஆடிட்டு இருக்கோம், தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கத்துவார். அப்ப அந்த இடத்துல விக்ரம் ஓகேண்ணே சரி நான் உங்ககிட்ட கேட்கலண்ணே, சரி நான் விட்டுருக்கேன், நான் மத்த எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், வேற யார்ட்டையும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஓகேவா, அதுல தான் ரிட்டன் பிரச்சனை கத்திட்டே இருப்பாரு. என்கிட்ட மட்டும் ஏன் கேட்ட, சபரி கிட்ட கேளு, இல்ல அவங்கிட்ட கேளு, இவங்கிட்ட கேட்டு எல்லார்ட்டையும் கேட்க வேண்டியது, என்கிட்ட மட்டும் ஏன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம பிரஜன் கத்திக்கிட்டே இருப்பாப்ல. பிரஜன் கிட்ட கேட்டதுக்கான காரணம் பிரஜன் தான் காலைல இருந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருப்பாப்ல, காலில் இருந்து 2 இடத்துல அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காப்ல, அதனால விக்ரம் கொண்டு போயிருப்பாப்ல. அப்ப அந்த விஷயத்தை ஒரு மாதிரி பல்ட்டி அடிச்சு அண்ணன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காப்ல. பிரச்சனை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பேப்பர் ரவுடிசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல, கடந்து கத்திட்டு இருக்காப்ல. அப்போ இவர் ரிட்டன் சாண்ட்ரா கிட்டே பேசுற, அப்படியாங்க பெருக்கிருங்க, நீங்க தாங்க பெருக்கணும், பார்த்து பெருக்கிருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு எந்திரிச்சு நம்ம பேப்பர் ரவுடி பிரச்சனை என்ன பண்றாருன்னா, இங்க பாரு விக்ரம், நான் கடைசி ஒரு வார்னிங் கொடுக்குறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் விக்ரமுக்கு வார்னிங் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் விக்ரம் என்கிட்ட வந்து என் பொண்டாட்டியை பத்தி பேசக்கூடாது, என் பொண்டாட்டி நானும் தனித்தனியா கேம் ஆடிட்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் தனித்தனி பிளேயர்ஸ், ஓகேவா, அவளை பத்தி ஏதாவது வந்து என்கிட்ட சொல்லிட்டு கூடாது, அவ ஏதாவது பண்ணனா அவகிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் இப்படி பண்ணனா காலி பண்ணிடுவேன், என்கிட்ட மோதிர வச்சுக்காத, என்கிட்ட மோதிர மூஞ்சிக்கு நேரா மோது, முதுகு பின்னாடிலாம் குத்துனா செஞ்சு விட்டுருவேன், தெறிக்க விட்டுருவேன், கிழிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. அதில் இன்னொரு டைலாக் வர விடுறாரு, என்ன தெரியுமா, நீ ஆவுன்னா என் பின்னாடி என்ன சொல்ற, நாங்கள் வந்து சப்போர்ட்டோட சுத்துறோமா, நாங்கள் 2 பேரும் மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறோமா, அப்படி உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வேணா பிக் பாஸ்ட்டை சொல்கிறேன், கதவை திறக்க சொல்கிறேன், வெளியே போய் உன் பொண்டாட்டியை கூட்டுவா, உன் பொண்டாட்டியை கூட்டு வந்து உன் பொண்டாட்டி கூட நீங்க சந்தோஷமா இரு, உன் பொண்டாட்டியை கூட்டு வந்து உன் பொண்டாட்டியை சப்போர்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வார்த்தை விடுறாரு. தேவையில்லாத வார்த்தை தானே இது, நீங்க 2 பேருமே மாத்தி சப்போர்ட் கொடுத்துக்கிறீங்க, அதை தான் வீட்டுக்கு பல பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க 2 பேருக்குமே மாத்தி எமோஷனலி வீட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்க, வீட்டுக்குள்ள எல்லாருமே லோவான ஏதோ ஒன்று நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, நீங்க அப்படி ஃபீல் பண்ணுவீங்களா, இல்ல உடனே மாத்தி பேசிப்பீங்க, வாங்க வாடா புருஷா ஆம்பளை, வாடா பொண்டாட்டி பொம்பளைன்னு சொல்லி மாத்தி பேசிப்பீங்க. அப்படி வீட்டுக்குள்ள வேற யாருக்குமே ஆள் இல்லையே, அப்படி வீட்டுக்குள்ள எவனா யாருக்கிட்டே சாஞ்சி பேசுறானா, இல்ல சாஞ்சி பேசினாலும் அடுத்த நிமிஷம் பின்னாடி போய் குத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள பாண்டிங் போயிட்டு இருக்கு. பட் உங்க பாண்டிங் அப்படி இல்லைல்ல, உண்மையான பாண்டிங் அதை தான் எடுத்து பேசுறாங்க, அதை ஒன்னே பேசக்கூடாது, நானும் என் பொண்டாட்டி வேற 2 பேரும் தனித்தனியா கேம் ஆடிட்டு இருக்கோம், தேவையில்லாம பேசுற வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம கடந்து கத்திட்டு இருக்காரு ப்ரோ. இதுல அவர் விடுற வார்த்தை தான், காலி பண்ணிடுவேன், செஞ்சிருவேன், என்கிட்ட மோதனா தெறிக்க விட்டுருவேன், வேற மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வார்த்தையை கடத்திட்டே இருக்காரு. இதுல விக்ரம் சொல்லிட்டார், ஆமா எனக்கு கஷ்டமா இருக்கு, என் பொண்டாட்டியை கூட்டு வரணும், கதவை திறக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் திருப்பி கேட்டான், கதவை திறக்க சொல்லி என் பொண்டாட்டியை கூட்டு வரேன், எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான், கதவை திறக்க சொல்ல வேண்டியதானே. வீரப்பா டைலாக் விட்டல, அப்படி டைலாக் விட்டா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பதறிடுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கண்டமேனிக்கு என்னத்தையா பேசுறது. அவன் திருப்பி கதவை திறக்க சொல்லு அப்படின்னு பக்குன்னு உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு சொல்றாரு, அவ தனியா அவ கேம் ஆடிட்டு இருக்கா, நான் தனியா கேம் ஆடிட்டு இருக்கேன், இப்படி என்னோட கேமை டவுன் பண்ண ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. இதை நம்ம சாண்ட்ரா இருந்துட்டு நம்ம விக்ரம பயங்கரமா மார்க் வேற பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் விக்ரம் இதே மார்க்கிங் பண்ணதுக்கு தான் சேதனை வார்னிங் கொடுத்துட்டு போனாரு. இப்போ அந்த விஷயத்தை இவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க. அண்ட் சாண்ட்ராக்குள்ள ஒரு புத்தி இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி ஒரு எலைட் வாம்பயர் புத்தி இருக்கு, அது நல்லாவே தெரியுது. ஏன்னா சுபிக்ஷாவை பார்த்து நான் என்ன சொல்றாங்க ப்ரோ, சுபிக்ஷா வந்து அந்த இடத்துல நார்மலாக நடந்துட்டு இருப்பான், அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நம்ம விக்ரம் வீட்டுக்குள்ள போய் வரும், ஓகேவா, நம்ம சாண்ட்ரா மட்டும் அந்த இடத்துல வேகமாக நடந்து வந்து பாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவன் ஓவரா பண்றான், பூண்டு தோலை கை வச்சு எடுக்க சொல்றான், நான் கை வச்சு எடுக்கணுமா, நான் கை வச்சு எடுத்து வேணா வாயில தட்டட்டுமா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து பூண்டு தோல் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு நிற்கான், அவனும் இதுவும் சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க. அவன் ஆட்டிட்டுலாம் பேசவே இல்லைங்க, அவன் நார்மலா பேசினாங்க உங்ககிட்ட, அந்த பூண்டு தோலை நீங்க எடுத்துருங்க, இவ்வளவுதான் பேசினான். இதுக்கு அக்கா ஆட்டி ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ணி காமிக்கிறாங்க. மார்க் பண்ணி காமிச்சு அந்த இடத்த விட்டு அப்படி நடந்து போகும்போது இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்கூபிடூ வேற அப்படிங்காங்க. ஸ்கூபிடூனா என்னங்க, ஒரு நாய் தானே, ஒரு கார்ட்டூன் கேரக்டர் நாய் தானே, யாரை பார்த்து சொல்றீங்க, சுபிக்ஷா பார்த்து தானே சொல்றீங்க. அப்ப பாத்தீங்களா இவங்களுக்கு புத்தி எங்க இருக்கு பாத்தீங்களா, கேவலமான புத்தி ப்ரோ, சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஒரு மாதிரி தரங்கட்ட புத்தி. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே தனக்கு கீழே நினைக்கிறாங்க. தண்ணி பழமும் சாண்ட்ராவும் வித்தியாசமே கிடையாது ப்ரோ. தண்ணி பழம் எப்படி ஒரு விஷயத்துல எல்லாருமே மட்டம் தட்டி பேசினாரோ அதே மாதிரிதான் அக்காவோட புத்தி இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே தனக்கு கீழே நினைக்கிறாங்க. நான் பல இடங்களில் பார்த்துட்டேன். பிரஜனுமே சுபிக்ஷா கிட்ட ரொம்ப மோதுறாரு. ஒரு மாதிரி சுபிக்ஷா பேச வந்தாலும் நீ பேசாத, உங்ககிட்ட பேசுற அப்படிங்காரு. நேற்று சுபிக்ஷா பார்த்து ஏதோ ஒன்று சொல்றாங்க, சுபிக்ஷா பொண்ணுக்கு டிவார்மிங் டேப்லெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. டிவார்மிங் டேப்லெட்னா என்ன, வயிற்றுல புழு இருக்கும், அந்த புழுவை காலி பண்ணுறதுக்கு தானே. சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுப்பாங்க, பெரிய ஆட்களுக்கும் சில பேர் கொடுப்பாங்க. அதானே என்ன, அந்த பொண்ணு வயிற்றுல புழு இருக்கா,
புரியல. இவங்கெல்லாம் என்ன என்ன இளவு புத்தியில பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளு புண்ணாக்குன்னு வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு இவங்க பண்ற இதை பாருங்க. இதுக்கு கைத்தட்டல் வேற, இதுக்கு வெளியே ஃபயர் வேற விடுறாங்க. இதே வாய் தான் விக்ரம் மார்க் பண்ணும்போது விக்ரம கழுவி ஊத்திச்சு. அதே வாய் இப்ப சாண்ட்ரா பண்ணும்போது ஃபயர் விடுது. இப்ப மட்டும் உங்களுக்கு ஃபயர் புண்ணாக்கா இருக்குது, ஆனா விக்ரம் பண்ணப்ப மட்டும் வலிக்குதுன்னு. விக்ரம் பண்ணப்ப மட்டும் அடிச்சிங்கல்ல, இப்ப சாண்ட்ரா பண்றாங்க, அடிங்க. அடிக்காம ஃபயர் விடாங்க. ஃபயர் விட்டீங்கன்னா உங்களோட கேவலமான ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப மட்டமா நடந்துக்காதீங்க. அதாவது ஆட்களை செலக்ட் பண்ணி ஃபயர் விடணும்னு கூடாது. எல்லாரையுமே அடிக்கணும். எல்லாரும் பண்ணாலும் தப்பு தான். இப்போ வீட்டுக்கு அவங்க ஒரு மாதிரி ஆட்டி காட்டுறாங்களா, அதுவும் தப்பு தான். அவன் பண்ணாத தப்பை சொல்லி காமிக்கிறாங்க. அவன் ஒன்றும் அப்படி அந்த இடத்துல ஆட்டி காமிக்கல. சரியா? இது தேவையில்லாத விஷயத்த நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பிரஜன் வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் இருக்குப்பா. சாட்டர்டே சண்டே மச்சான் வந்து பாருங்க விக்ரம போட்டு அடிப்பாப்புல. விக்ரம், நீங்க எதுக்கு அந்த புருஷன் பொண்டாட்டியை பத்தி பேசுறீங்க? பாவம் அவங்களே ஜாலியா ட்ரிப் வந்திருக்காங்க, தேவையில்லாம பேச வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம பிடிச்சி அடிச்சாலும் அடிப்பார். மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த கப்புள்ஸ் கன்றாவியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இதில் ஒன்றா இவரே என் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா நான் வருவேன்னு சொல்லுவார். அப்புறம் இவரே வந்துட்டு என் பொண்டாட்டி வேற நான் வேறன்னு சொல்லுவார். இந்த மாதிரி தரக்குறிலாம் எங்கே பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல ப்ரோ. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.